அரசனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, 2 தாய்மார்கள், 2 பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான். ஒரு தாயார் பல பிள்ளை பெறுவதுண்டு, 2 தாய்க்கு ஒரு பிள்ளை வருவதுண்டோ? அசல் யாரோ நகல் யாரோ? அசல் யாரோ நகல் யாரோ அறியேன் என்று அதிசயித்த மன்னன் சொன்னான், முடிவில் ஒன்று, முடிவில் ஒன்று. 2 பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை. தீர்மானிக்கப்படும். அதன் அப்பாவித்தனத்தை பார். ஆகவே காவலாம், இந்த குழந்தையை இருப்புகளாக வெட்டுங்கள். காவலன் சென்றான், மகனை இழுத்தான், வாளை ஓங்கினான், வாளை ஓங்கினான். மன்னா மன்னா என்றொரு குரலில் ஒரு பெண் கண்ணீர் வடிக்கின்றாள். இன்னொரு பெண்ணோ வாளை கண்டும் புன்னகை புரிகின்றாள், புன்னகை புரிகின்றாள். ஆதி கொடுங்கள் என்றே அவளோ மன்னனை கேட்கின்றாள். மன்னா வேண்டாம் என்றே இவளோ மன்னனை தடுக்கின்றாள். இந்தா என்றவள் அந்த பெண்ணிடம் இந்த குழந்தையை நீ எங்கே கண்டுபிடித்தாய்? மன்னிக்கவும் மகாராஜா, நான் செய்தது தவறு. உன் முகம் உன் குற்றத்தை காட்டுகிறது. நீதான் உண்மையான தாய். சாலமன் இந்த குழந்தை பெற்றெடுத்த உள்ளம் என்றும் பெற்றெடுத்த உள்ளம் என்று அது பேசுகின்ற வார்த்தை என்றும் மௌனம் மௌனம். ரத்தத்துடன் சேர்ந்ததந்த பாசம் பாசம், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும், அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும்.